ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்ட வந்துக்கிறேன். கண்ணு கூசுது, வெயிலாகுது ரொம்ப. வேலூரில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நொங்கு வெட்ட வந்துருக்கிறோம். நொங்கு வெட்டுறது அதான் அந்த மரத்தில் நொங்கு வெட்ட போகிறோம். நொங்கு வெட்டினே இருக்கும்போது வீடியோ எடுக்கிறேன். பாவையை சென்டரில் அவுத்து அதில் சைடில் ப்ரெஸ் பண்ணு, ஸ்டாப் பண்ணுறேன். சைடில் வா, சைடில் இது ஸ்டாப். ஒன்றும் சொல்லி அங்கே தெரில. நான் போட்டா என்ன பண்ணிட்டோம். ஒரு வீடியோ முழுசாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பாட்டு சவுண்டாக்குது இங்கே. யாரும் அது கொல்லில, யாரும் அது கொல்லில நொங்கு திருடுறது? நான் இந்த வேக வெயிலில் காவலுக்கு உக்காந்துக்கிறேன், எவ்வளோ நொங்கு திருடுறது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கொல்லியில் நொங்கு திருடுறாங்க. நொங்கு வெட்ட வந்திருக்குறாங்க. நான் ஆடு மேய்க்க வந்தேன் கொல்லிக்கு, பார்த்தா நொங்கு வெட்ட ஆடு அது வரைக்கும் போதும், வாங்கடி அம்மா. அவனுக்கு தான் உக்காரத்துக்கே அங்கே வாட்டம் இல்லையே. ஏய் போதும்டா, அந்த வாரம் ஹைட்டாக்குது. இந்த நொங்கே போதும், இதுவே சாப்பிட முடியாது. அதுதான் இறங்க சொல்லி. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் ரொம்ப பெரிய மரம். இதில் நிறைய நொங்கு இருக்குது, ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. வெயிலில் ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அதனால் இந்த மரம் ரிஜெக்டட். இந்த குட்டி மரமே போதும். ஃபுல்லாக முள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் முள். இறங்குற இடமெல்லாம் மரம் இன்னும் அடியில் இருக்குது. அது முள்ளுக்குள்ளே தான் இறங்கி போனோம். இப்போது மரம் வேறு அடியில் இருக்குது, இன்னும் இறங்கவே இல்லை. பாதி மரம் தான் இறங்கிக்குது. இந்த பேக்ரவுண்டெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ஊரில் வந்தால் தான் பார்க்க முடியுமே. ஆனால் என்ன ஒரு மன கஷ்டம், ரொம்ப வெயில் சாமி. கருத்து போயிட்டேன் நான், முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் மலையெல்லாம் தெரியுதா, சுற்றி பாருங்கள் தண்ணி. என் தம்பி வண்டி, என் தம்பி தான் நொங்கு வெட்டினது மரத்து மேலே ஏறி.
இப்போ வந்து மாஸ்டரும் என் தங்கச்சியும் வந்து கீழே நொங்கு எடுத்துன்னுக்குறாங்க. எல்லாம் வந்து தென்னை மரம் பனை மரம் ஃபுல்லாக பாருங்கள். அதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் எப்படியெல்லாம் இந்த மரமெல்லாம் பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே உடஞ்சி போயிருக்குது, வீணாக போகுது. இதெல்லாம் இதில் மட்டும்தான் நொங்கு இருக்குது. இந்த நொங்கு இருக்குது, இந்த நொங்கு இப்போ வெட்டினது. ஆமாம், அதில் நொங்கு வெட்டியாச்சா, இதில் ஒரு நொங்கு இருக்குது. இந்த நொங்கே நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால் போதும் இருங்க. இப்போ நொங்கு வந்து மேலே ஏற்றுட்டு வரட்டும், எவ்வளோ நொங்கு பறிச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு காட்டுறேன். டாடி நொங்கு ஆண்டி அவனே வெட்ட வச்சுட்டு அவனே தூக்கினார் சொல்லிட்டீங்களா? இல்லை நான் வரட்டா எத்தனை நேரத்துக்கு எங்கன்னா சாஞ்சிருவேண்ணா. இந்த பாருங்க, உனிப்பூன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இந்த உனிப்பூ வந்து நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பறிப்பேன். அதாவது என்ன பண்ணுறது, இது ஒன்றும் தலைக்கு வைக்க முடியாது. இப்படி சும்மா இப்படி பறித்து இப்படி கையில் வச்சு இப்படி தூவுவேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். உனிப்பூ, அதில் உனிப்பழம் வரும்ல, அதெல்லாமே நான் சாப்பிட்ருக்குறேன். இந்த உனிப்பூ வந்து இப்படி இப்படி கிள்ளி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு தேன் வரும் குட்டியாக, அது தெரியுதா? இங்கே பாருங்கள், எங்கே என் கையை காணோம். இந்த உனிப்பூ இருக்குல்ல, இப்படி பிச்சு எடுக்கிறோம்ல, இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருந்து ஒரு தேன் வரும். இதை சாப்பிடுவேன், நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. உனி பழமெல்லாம் சாப்பிடுவேன். மீன் முள் குத்திக்கிச்சா? அந்த பை இப்படி பண்ணும்ல, அப்பதான் நடியில போவோம். ஐயோ 2 காய் போனால் போதுவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நொங்கெல்லாம் வெட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. அந்த மூட்டைக்குள்ளே இருக்கிறது இது இருக்கிறது நொங்கு வெட்டியாச்சு. சரியா, ஒன்று வீட்டுக்கு தூக்கின்னு போய் சீவி சாப்பிட வேண்டியது தான். ஓகே, டாட்டா பாய் பாய், see you. இருங்க, எல்லாம் கீழே கொட்டுறாங்க, பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. என்னாடி வெட்டின மாதிரி வந்து இது பண்ணுக்கிற நீ? ஓகே, டாட்டா பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.